சோ 2026 எலெக்ஷனோட நாட்கள் வந்துட்டு அப்படி நெருங்கிட்டே வருது. சோ இப்ப அதுக்கு ஒரு ஒரு மாற்றம் வந்துட்டு இப்போ மாநாடு நடந்தது. விஜய் அவர்கள் மாநாடு நடந்தது. அந்த ஓட்டு ரசிகர்களுக்கான கூட்டமாக கூட இருக்கலாம். இல்ல அந்த ஃபுல்லாமே ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவு கூட்டம் ஒரு 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 தலைவனை பாக்குறதுக்கு அந்த இடத்துல குமிஞ்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா இடங்களையும் போயிட்டு இருக்கு. என்னதான் நடந்தாலும் டிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்ற ஒரு 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 தரப்பினரும் இருக்காங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் நடக்கட்டும், வலிமையான கட்சி ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இல்ல இந்த தடவை சிஎம் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளவு குழப்பம் இருக்கும்போது இந்த பாஜக வந்து யாரு கூட போறன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்ல சார். இவங்க என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்க? ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்தது என்டிஏ கூட்டணி முடிவாகி போச்சே. இந்த கூட்டணியில விஜயும் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அடுத்த கட்ட அரசு. அதைத்தான் கேட்கிறேன். இப்ப விஜய் அவர்கள் ஒரு 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 விஷயம் இருக்கும்போது யாரை கொண்டு வந்து சேர்ப்பாங்க, யாரு கூட சேருவாங்க? அதிகமா பேச்சு பார்த்தா ஏடிஎம்கே வந்துட்டு விஜய் அவர்கள் அவங்க பக்கம் இழுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கனால நான் கேட்கிறேன். இல்லம்மா, இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி விஜயை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. பிஜேபியோட நான் கூட்டணி சேரல, விஜய் வந்து அதிமுகவில் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கன்னு எடப்பாடி 1.5 வருஷம் பாஜகவிலிருந்து வெளியேறி காத்துட்டு இருந்தார். ஆனா விஜய் அதிமுக கூட்டணியில இணைவதற்கான எந்த சிக்னலும் கொடுக்கல எடப்பாடிக்கு. முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் வேணும்னாரு, 100 சீட் வேணும்னாரு. ஆனாலுமே எதையுமே உறுதி செய்யக்கூடிய எந்த முயற்சியும் நடக்கல. அப்போ வேறு வழி இல்லாமல் எடப்பாடி போய் பாஜக சரண்டர் ஆயிட்டார். பாஜக சரண்டர் ஆன பிறகு டெல்லியில பாஜக என்ன சொல்றாங்க, இந்த கூட்டணி வெற்றி பெறணும்னா ஒரு 10% ஓட்டு வேணும். 10% ஓட்டு யார்கிட்ட இருக்கு? விஜய்கிட்ட இருக்கு. ஒரு 7% சீமான்கிட்ட இருந்தது. இப்ப அது இல்லை. ஏன்னா இந்த ஓட்டு பூரா, இளைஞர் ஓட்டு பூரா எங்க போயிருச்சு? முன்னாள் சினிமாக்காரர் சீமான், இந்நாள் சினிமாக்காரர் விஜய். இது இப்போ ரிட்டையர்டான ஆளா போச்சு சார். இப்போ வந்து அவர் வந்து டிவிகே தலைவர் சார், சினிமாக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடாது சார். இல்லம்மா, அவருக்கு அடையாளமே சினிமா தான். இருக்கட்டும் சார். இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர்ல சார். இல்ல கட்சி, உன்னுடைய கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்க? இனிமே வந்ததுக்கு அப்புறம் எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க ஒரு தலைவரை ஏத்துக்குவோம். இப்ப நடிகர் தான், இப்போ நடிகர் தான். எம்ஜிஆரே நடிகர் தான் சொல்லிட்டு இருக்கான்னு தான். இப்ப வரைக்குமே எம்ஜிஆர் நடிகர் தான் சார். புரட்சி தலைவர், புரட்சி நடிகர் எல்லாம் அவரு தான். அப்போ நீ இன்னும் தலைவராக ஒரு தேர்தலை சந்தித்து உன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்த பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு தலைவராக முடியுமே தவிர